Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லைனா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா, அந்த டைமில் உங்ககிட்ட கேபேஜ் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஸ்நாக் வந்துட்டு ஒரு 5 to 6 minutesல வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு கேபேஜ் தான். நான் ஒரு 250 grams அளவுக்கு கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 cup அளவுக்கு ஃபைன்லி சாப்ட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஃபைன்லி சாப்ட் ஜிஞ்சர், 2 பச்சை மிளகா அது கூட நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 teaspoon அளவுக்கு சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்லி பவுடர் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி, கலர் கொடுக்கும் அண்ட் ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு, 1/4 teaspoon அளவுக்கு சாட் மசாலா. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், கேபேஜ், ஆனியன் அண்ட் மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம போட்ட கேபேஜ். இப்போ இது கூட 1 teaspoon அளவுக்கு நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், கிராம் ஃப்ளோர். அது கூடவே 1 teaspoon அளவுக்கு அரிசி மாவு. ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 teaspoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் உடக்குள்ள கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டே நம்ம மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு அவ்வளோ வராது. இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலி அம்மா வந்துட்டு இன்றைக்கி காலையில் பொங்கல் செஞ்சாங்க. அண்ட் மத்தியானத்துக்கு அதுவே நிறைய மிச்சம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பொங்கல் வந்துட்டு கம்மியாக செய்யவே முடியாது. ஸோ மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் மிச்சம் ஆயிடுச்சு. பொங்கல் காலையில் சாப்பிடக்குள்ளே நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் மத்தியானம் சாப்பிடக்குள்ளே ஏதாச்சும் சைட் டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதால் தான் இந்த கேபேஜ் பக்கோடா பண்ணலான்ற ஐடியா வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு வீடியோவே கிடையாது, அதுக்கு தான் நான் இந்த ரெசிபி ஷூட் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டைமில் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை, நம்ம மிக்ஸ் பண்ண உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். இதை வந்துட்டு நான் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஷேப் பண்ணி நான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பக்கோடா மாதிரி அப்படியே ஆயிலில் போடுவாங்கள்ல, அப்படி கூட போட்டுக்கலாம். நான் கேபேஜ் பால்ஸ் எல்லாம் சுடுறதுக்காக ஆல்ரெடி எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வந்துட்டு மீடியமாக காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆயிலில் போட்டுக்கலாம். ஹீட் வந்துட்டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 minutes நம்ம நல்லா டீப் ஃப்ரை எடுத்தோன்னா தான் இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த சாப்பிடக்குள்ளே கூட சூப்பராக இருக்கும். ஸோ ஆன அளவுக்கு ஹீட்டை மீடியமில் வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இதை போட்டுட்டு ஒரு 1 minute அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி நீங்கள் 3 to 4 minutes டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேபேஜ் பால்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா 1 minute நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 2 to 3 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பால் கூட உடையில. ஸோ கேபேஜ் பால்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இது ஒரு 3 to 4 minutesஸாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த ஆயில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இது ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஒரு 5 to 6 minutesக்குள்ளே. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறக்காமல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள், பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.